சின்ன சின்ன கதைகள். ஒரு அழகான பசுமையான கிராமத்தின் அருகில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. அந்த மரத்தில் பல பறவைகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. ஆனால் அவற்றில் ஒரு காகம் மட்டும் மிகவும் சோம்பேறியாக இருந்தது. ஆ இன்னும் கொஞ்சம் தூங்கலாம். இவ்வளவு சீக்கிரம் ஏன் எழுந்து கஷ்டப்பட வேண்டும்? மற்ற பறவைகளெல்லாம் அதிகாலையில் எழுந்து உணவு தேடி பறந்து சென்றன. நண்பா காகமே, நீயும் எங்களுடன் வா. இப்போது போனால் நல்ல உணவு கிடைக்கும். இல்லை, நான் வரமாட்டேன். நான் இங்கே இருக்கிறேன். பிறகு பார்ப்பேன். அப்படி சொல்லி காகம் மீண்டும் தூங்கிக் கொண்டது. சில மணி நேரங்கள் கழித்து அது விழித்தது. ஐயோ, எனக்கு ரொம்ப பசி. இப்போது என்ன செய்வது? அந்த நேரத்தில் சிட்டுக்குருவி சில தானியங்களுடன் வந்து அமர்ந்தது. நண்பா, கொஞ்சம் எனக்கும் கொடு. நீயும் காலையில் எங்களுடன் வந்திருந்தால் உனக்கும் கிடைத்திருக்கும். நீயே போய் தேடு. பசியால் காகம் இறுதியில் பரந்த உணவு தேட ஆரம்பித்தது. ஆனால் எங்கும் எதுவும் கிடைக்கவில்லை. எங்கேயும் உணவில்லை. நான் ரொம்ப சோர்ந்து போய்விட்டேன். அப்போது ஒரு முதிய காகம் அங்கு வந்தது. என்ன ஆயிற்று காகமே? ஏன் இவ்வளவு சோர்ந்திருக்கிறாய்? நான் காலையில் எழுந்து போகவில்லை. இப்போது எதுவும் கிடைக்கவில்லை. அதான், சோம்பேறித்தனம் இருந்தால் எதுவும் கிடைக்காது. உழைத்தால்தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும். அதை கேட்ட காகம் தனது தவறை உணர்ந்தது. இனிமேல் நான் சோம்பேறியாக இருக்க மாட்டேன். நாளை முதல் உழைப்பேன். மறுநாள் காலை காகம் சீக்கிரம் எழுந்து மற்ற பறவைகளுடன் சேர்ந்து பறந்தது. ஆஹா, இப்போது எனக்கும் உணவு கிடைத்தது. ரொம்ப சந்தோஷம். பார்த்தாயா, உழைத்தால் எல்லாம் சுலபம். அந்த நாளிலிருந்து காகம் சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு உழைப்பாளியாக மாறி சந்தோஷமாக வாழ்ந்தது. நீதி: சோம்பேறித்தனம் நம்மை பின்தள்ளும். உழைத்தால்தான் வாழ்க்கையில் முன்னேற்றமும் சந்தோஷமும் கிடைக்கும். Please like and subscribe.